நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. அன்பார்ந்த பக்தி ஒளியினர்களுக்கு சுவாமிநாத சுவாச அனந்த கோடி நமஸ்காரங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குறைவன்று குறையில்லை மனமே, என் கந்தல் உண்டு கருணை உண்டு மனமே. அன்பார்ந்த நேயர்களே, இப்பொழுது இன்னும் குறுகிய காலத்திலே கந்த சஷ்டி வைபவம் வரப்போகிறது. புரட்டாசி மாசம் முடிஞ்ச உடனே நேர எம்பெருமான் முருகப்பெருமான் தான். என்ன விசேஷம் அப்படின்னா திருச்செந்தூர் விசேஷம். இந்த திருச்செந்தூர் முருகனுக்கு இருக்கிற ஒரு அபார சக்தி இந்த 6 படையில அவருக்கு ஒரு ஸ்பெஷலா இருக்கும். என்ன அப்படின்னா, திருச்செந்தூருக்கு நம்ம செல்லணும் அப்படின்னா எந்த கிழமையில போய் தரிசனம் பண்ணணும் முதல்ல இருக்கு. செவ்வாய்க்கிழமையில போய் முருகனை தரிசனம் பண்ணுங்க. மற்ற நாள்ல பண்ணாலும் ரொம்ப விசேஷம்தான். செவ்வாய்க்கிழமை அவருக்கு ரொம்ப விசேஷம். அடுத்ததாக வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமை ரொம்ப விசேஷம் அந்த ஊர்ல, அந்த முருகனுக்கு. என்ன அப்படின்னா, குரு பகவானுடைய பரிபூர்ண அனுகிரகத்தோட அங்க எம்பெருமான் இருக்கார். இதுக்கு ஒரு கதையும் உண்டு புராணத்துல. இந்த திருச்செந்தூருக்கு நம்ம போகணும். இது போனா என்ன பலன்? இந்த திருச்செந்தூருக்கு நீங்க போனீங்கன்னா நிறைய இப்ப கூட்டம்லாம் இருக்கு, இப்ப கும்பாபிஷேகம் இருக்கு, நிறைய பண்ணியிருக்கோம். அந்த முருகனை பார்க்கணும். ஸ்தலம் அது. அந்த ஸ்தலத்துக்குள்ள போனோம்னா அதுக்கு ஒரு தனி அபார சக்தி நமக்கு உண்டு. அங்க எம்பெருமான் முருகப்பெருமான் என்ன பண்றாரு அப்படின்னா, ஏன் இந்த திருச்செந்தூர்ல செவ்வாய்க்கிழமையில தரிசனம் அப்படின்னா வெற்றி கிடைக்கும். என்னென்ன வெற்றி? சார், எனக்கு கல்யாணமே ஆகலை சார், 48 வயசு ஆயிடுச்சு சார், பொண்ணு கிடைக்குமான்னு கேட்கறது. அவனுடைய கோரிக்கை கரெக்டு தான், யாரும் இல்லைன்னு சொல்லல. முருகப்பெருமான் தான் தீர்மானம் பண்ணணும். அதே போல, சாமி எனக்கு கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆகுது, இன்னும் குழந்தை இல்லை. சாமி, நான் எல்லாம் வாங்கினேன் சாமி, பாஸ்போர்ட் வாங்கினேன், எல்லாம் வாங்கினேன், ஆனா விசா வரல. வேலை அங்க இருக்குங்கிறான், ஆனா விசா சாங்ஷன் ஆகல. அடுத்தது, சாமி நான் வீடு கட்டணும்னு ஆசைப்படுறேன், ஒன்னும் நடக்க மாட்டேங்குது. ஏங்க, பையனுக்கு படிப்பே வரல சார், எழுத்து கூட்டி படிக்கிறான், இன்னும் 8ஆவதுக்கு. அடுத்தது, எங்க வீட்டுல பணம் வருமானமே இல்லை, கஷ்டத்துல இருக்கேன், என்ன பண்ணணும் சாமி? திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம். என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? செந்தில்நாதன் அரசனாக திருச்செந்தூர்ல வீட்டிருக்கிறார். அரசன்ட்ட தாங்க எல்லாரும் போய் கேட்கணும், ஆண்டிட்டியா போய் கேட்க முடியும்? நம்ம தெருல முனையில இருக்க பிள்ளையாரோட கொஞ்சம் பரிதாபப்பட்டு தான் உட்காந்துருப்பாரு. ஆனா திருச்செந்தூர் முருகனுக்கு போகணும்னா அது நிக்கணும், கியூல நிக்கணும், அந்த பக்கம் மனம் கொடுத்து போகணும், இந்த பக்கம் அப்படி போகணும், டிக்கெட் வாங்கணும். ஒரு ராஜாவை பார்க்கறதுக்கு எவ்வளவு சுத்தவன் இருக்கு, அங்க போனா 2 செகண்ட் விட அவனை பார்க்க முடியல. ஆனா அப்படியே சுத்தி வந்தேன்னா முருகப்பெருமானுடைய அந்த சத்ரு சம்ஹாரம் பண்ணக்கூடிய சுவாமியோடைய உற்சவமூர்த்தியோட அபிஷேகம் உங்கள் விபூதியே பவருங்க. அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமையில போய் தரிசனம் பண்ணணும். சார் நான் போக முடியாது, எனக்கு செவ்வாய்க்கிழமை போகக்கூடிய பாக்கியம் இல்லை, நான் என்ன பண்றது? இருக்கவே இருக்கு, நம்ம ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும், நம்ம பெருமா கோயில் இருக்கும், அப்படி போன சிவன் கோயில முருகன் இருப்பார். அந்த முருகன்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிக்கிங்க. அப்பா நான் எப்பப்பா செந்தூரா நான் பார்க்க முடியும் அப்படின்னு கேளுங்க. கண்டிப்பா ஒரு நாள் உங்க குடும்பத்தோட போய் அங்க 1 வாரம் தங்கி பார்த்துட்டு வரலாம். பார்க்க பார்க்க அழகுங்க. திருச்செந்தூர் முருகன்கிட்ட இருக்கிறது 2 பவர். ஒண்ணு வீரம், இன்னொன்னு 2 சரியான ஒரு அறிவு உள்ள பக்தி அந்த இடத்துல இருக்கு. பரிவு கிடைக்கும் சார் அங்கதான். அப்படிப்பட்ட சூரபத்மனையே பரிவுடன் பார்த்து தனக்குள் அடக்கி கொண்டான் எம்பெருமான் முருகப்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமான்கிட்ட செவ்வாய்க்கிழமையில போய் பிரார்த்தனை பண்ணணும். சுவாமியை தரிசனம் பண்ணுங்க. சாமி எத்தனை செவ்வாய்க்கிழமை போறது? முருகப்பெருமான் எப்படி 6 படை வீடு உடையவன். 6 வாரம் போகணும். சக்சஸ் ஆயிடுங்க, நீங்க கவலையே பட வேண்டாம்.
சுவாமி என்னால போக முடியல, நான் 5 வாரம் இங்க போயிட்டு 6 வாரம் எங்க ஊர்லயே போயிட்டு அப்படின்னாலும் 6 வாரம் நீங்க போ, ஆனா கடைசி வாரம் 1 வாரமான அங்க போகணும், பூர்த்தி பண்றதுக்கு அங்க போகணும். முருகன் நம்மள வாடான்னு கூப்பிடுவான். உங்களுக்குனே தனியா ஒரு மரியாதை கிடைக்கும். உன் பக்தி இங்க எப்படி செழிப்பா இருக்கோ அங்க உனக்கு பவர் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு கோவில் திருச்செந்தூர். கோவிலை விட எம்பெருமான் முருகப்பெருமானுடைய சக்தி அபாரம். இந்த செவ்வாய்க்கிழமை ஏன் பார்க்கிறோம் அப்படின்னா தைரியத்தை கொடுப்பார். செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷம். அங்காரகன் முருகப்பெருமானை பூஜித்துட்டே இருக்கார் செவ்வாய்க்கிழமை. அங்காரகன் ரொம்ப கோபக்காரன், சூடான காரன், காரியத்துக்கு எடுத்து விடுவான். முதல்ல அந்த லவ் பண்றான் பார்த்தீங்களா, அவளெல்லாம் போட்டு திணிக்கிறான். பெரியவாள்லாம் வேணாம்பா, இவன் போறேன்பா, அவ போறேன்பா. 3-4 வருஷம் கழிச்சு பார்த்தேன்னா ஒரே தடுமாற்றம். 2 ஃபேமிலியில இருக்க பெரியவாளும் வருத்தப்படுவான். அந்த கஷ்டங்கள்லாம் லவ் பண்றது தப்பே கிடையாது. ஆனால் ஜாதகாதியில் என்ன சொல்றான்னு பார்க்கணும். அதான் இந்த செவ்வாய் ஜாதகம் பார்க்கக்கூடியவங்களுக்கு. அந்த செவ்வாய் ஏதான ஒரு ஆசையை தூண்டி விட்டுருவான். அப்படிப்பட்ட அந்த ஆசைகளை நிறைவேற்றக்கூடியவன் எம்பெருமான் முருகப்பெருமான். அது நியாயமா இல்லையான்னு பார்ப்பான். நியாயமா இருந்தா டிக்கு, நியாயம் இல்லைன்னா அன்டிக்கு. அவ்வளவுதான், சரியா போச்சு. நடக்கவே நடக்காது. எனக்கு போன் பண்ணுவான். அப்புறம் சாமி நான் 6 வாரம் போனோம் ஒண்ணுமே நடக்கலமா. இவன் என்ன கேட்டானே தெரியாது. அவர்கிட்ட எதை கேட்கப்படாதோ அதை போய் கேட்டிருப்பான். அவர் லிஸ்ட்லயே இல்லைன்னு இருப்பார். ஏன் அடுத்ததாக வியாழக்கிழமை ரொம்ப விசேஷம். எம்பெருமான் போர்க்களத்திலே போர் புரிஞ்சுட்டே இருக்கார். குரு பகவானுடைய அனுகிரகத்தை பெற்றார் அவர். இவரே பரமகுரு, பரமாத்ம குரு. சுவாமி மேல சுவாமிநாத சுவாமியா இருந்தார். ஆனா பிரகஸ்பதியார்கள் இந்த குரு பகவான், இந்த நவக்கிரகத்திலே இருக்கக்கூடிய குரு நல்ல பொசிஷன்ல இருந்தார், வெற்றியை பெற்றார். சுவாமிக்கு நவக்கிரகம் உண்டு, நமக்கு மட்டும் இல்ல. நல்லா தெரிஞ்சுக்கிங்க, பெருமாளுக்கும் அந்த 12 கட்டம் உண்டு, சிவபெருமானுக்கும் 12 கட்டம் உண்டு. ராமருடைய ஜாதகம் ஒண்ணு அனுப்புவாங்க, சீதையோட ஜாதகம் சொல்லுவாங்க, கிருஷ்ணர் ஜாதகம் இருப்பாங்க. அவளுக்கும் அந்த 12 கட்டம் உண்டு. சும்மா ஒண்ணு நம்மெல்லாம் பிறக்கல. அந்த 12 கட்டத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் முருகனுடைய அவதாரம் பூமியில பிறந்தோன்னு அந்த 12 கட்டத்துக்குரியவன் குரு பகவான் நல்ல ஆட்சி பீடமா அவனுக்கு கொடுத்தார். இங்கே ஆட்சி கொடுத்த உடனே வியாழக்கிழமை குரு பகவான் அங்க இருக்கிறதுனால புக்திகள்ல நல்ல வேலை செய்யும், சுபகாரியங்கள்ல வேகமா நடக்கும். சார் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தை பெறுங்கள். செவ்வாய்க்கிழமை போகணும், வியாழக்கிழமை கண்டிப்பா போகணும். இந்த வாரத்துல ஏதோ ஒரு நாள் நீங்க டிசைட் பண்ணிக்கிங்க. செவ்வாய்க்கிழமை போனீங்கன்னா செவ்வாய்க்கிழமை போங்க, வியாழக்கிழமை போறவங்க வியாழக்கிழமை போயிட்டு வாங்க. வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு 4 நாள் முருகனை பார்க்கணும். சில பேர்லாம் டூர் போவான், காலையில போவான், கட்ட 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 கட்டன்னு கியூல போய் நின்றுட்டு சுவாமியை பார்த்துட்டு ஓடி வந்துடும். அப்புறம் பார்த்து அடுத்த கோயிலுக்கு ஓடுவான். எந்த கோவில நீ சுத்தி பார்த்த முதல்ல சுவாமிய? சுவாமி கதையை கேட்டு வந்தியா? அந்த கோவில இருக்க சிற்பங்கள்லாம் பார்த்தியா? எந்தெந்த சன்னதி எப்படி இருக்கு எல்லாம் பார்த்தானா? கிடையாது. காலையில போவான், திருப்பதி தான். திருப்பதியில இன்னும் நிறைய இருக்கு பார்க்க வேண்டியது. நம்மளால ஒரு இடத்துல நிற்க முடியாது. எல்லாம் கேட் போட்டு கேட் போட்டு கேட் போட்டு கேட் போட்டு எங்கேயுமே பார்க்க முடியாது. 2-3 நாள் நீங்க இருந்தீங்கன்னு நினைச்சீங்களா, அந்த கேட்டு கீப்பருக்குலாம் நல்லா தெரிஞ்சு போயிடும் உங்க முகம். சரி இவன் உள்ளூர் காலம் போல இருக்கு அப்படின்னு பழக்கத்திலேயே அந்த சுவாமியை போய் பார்த்துட்டு வந்துடலாம். கதை நிறைய இருக்கு. அப்படிப்பட்ட இந்த முருகப்பெருமானுடைய அபார சக்தி திருச்செந்தூர். கந்த சஷ்டி வருது இல்ல, இப்பயே ரெடி பண்ணிக்கிங்க. முருகப்பெருமானுடைய அனுகிரகம் ரொம்ப இருக்கக்கூடிய இடம் திருச்செந்தூர். அங்கதான் உங்களுக்கு வெற்றி வாழ்க்கை. நான் சொன்ன பார்த்தீங்களா, எல்லா கஷ்டங்களையும் போக்கக்கூடிய முருகப்பெருமான். அங்க ஒரு ஸ்பெஷல் ஒண்ணு இருக்கு, விபூதி கொடுப்பாங்க. அந்த முருகனுக்கு அபிஷேகமான விபூதியை வாங்கிட்டு வாங்க. அதை டெய்லி வீட்டுல இட்டுக்குங்க. காலையில எழுந்தோன்னு குளிச்சுட்டு ஆபீஸ் கிளம்பும் போது இட்டுக்குங்க. சாயந்தரம் படுக்கும் போது ராத்திரி இட்டுக்குங்க. முருகான்னு சொல்லி படுத்துக்குங்க. நீங்க எப்படி செழிப்பா இருப்பீங்க பாருங்க. கெட்ட கனவுலாம் வராதுங்க, நல்லா இருப்பீங்க. அதனால எல்லாரும்
வியாழக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமான் திருச்செந்தூர்ல ஏதான ஒரு நாள் கரெக்டா நீங்க 6 வாரங்கள் சென்று எம்பெருமானை தரிசனம் செய்யுங்கள். கண்டிப்பாக நமக்கு கஷ்டங்கள் நீங்கி எல்லாம் அல்ல முருகப்பெருமான் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். அதனால ஆன்மீக நேயர்களே, திருச்செந்தூருக்கு போக முடியலன்னா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய முருக கோயிலுக்கு அங்க போய் எம்பெருமான் முருகப்பெருமானை தரிசனம் செய்யுங்கள், பிரார்த்தனை பண்ணுங்க. உங்களை ஒன்றும் வழக்கேத்துங்க, அபிஷேகம் பண்ணுங்களா, உங்களை ஒண்ணுமே சொல்லல. உங்க மனக்குறைய எங்க போய் நீக்கிறது? எப்படி மனக்குறை வந்தது? காசு கொடுத்தா வந்தது? இல்லையே, தானா வந்தது இல்ல, அதை தானாதான் போக்கணும். அப்படிப்பட்ட இந்த முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்யுங்கள். முருகப்பெருமான் எல்லாம் வல்ல முருகப்பெருமான் செவி கொடுத்து கேட்பான், வேகமா கேட்பான். வேல் நிக்கணும் மாத்து வாசல்ல, உனக்கு என்னடா வேணும்னு கேட்கும். உன் பக்திக்கு தகுந்தாற்போல் முருகன் வருவான். ஆகிய ஆன்மீக நேயர்கள் எல்லோரும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடுங்கள். அப்படி செல்ல முடியவில்லை என்றால் 6 வாரங்கள் உங்க ஊர்ல இருக்க பக்கத்துல இருக்கிற முருகனை வழிபட்டுட்டு ஒரு நாள் திருச்செந்தூர்ல போய் முருகப்பெருமான 1க்கு 3 வாட்டி தரிசனம் பண்ணுங்க. ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்தா அவனுடைய காலில இருந்து தலை வரைக்கும் நமக்கு தெரியாது. 1க்கு 2, 3 வாட்டி நின்று சுவாமியை 2 நாள் அவங்க உட்கார்ந்துண்டு அவனுடைய ஸ்தலத்துல போய் உட்கார்ந்து ரூம் எடுத்து தங்கி 2, 3 வாட்டி தரிசனம் பண்ணி பின்னாடி இருக்கிற சுவாமி ஆலயங்கள்லாம் சுத்தி பார்த்துட்டு வாங்க, நிம்மதியா இருப்பீங்க. முருகப்பெருமான் பல செல்வங்களை அள்ளித் தருவார். வேல் முருகனுக்கு அரோகரா.